ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா குளியல் பொடி தான் பார்க்க போகிறோம். பண்டைய காலத்துலலாம் சோப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை பயிறு மாவை குளியல் பொடியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பச்சை பயிறு மாவில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இந்த மூணையும் நீங்கள் ஒரு கிலோ பச்சை பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 கிராம் கடலை, ஒரு ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு, ஒரு 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள், இதை சேர்த்து நீங்கள் அரைச்சி குளியல் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கடையில் இப்போ நலுங்கு மாவு பொடின்னு நிறைய விலைக்கு விற்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பயிறு, கஸ்தூரி மஞ்சள், கடலைப்பருப்பு இதை வாங்கி நீங்களே மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே பாடி நல்லா வாசனையாக இருக்கும். அதுமாரி நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே ஃப்ரெஷ்அப் ஆகி ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அது மாதிரி ஹேர் ஆயிலுமே நிறைய 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி 200 ml ஒரு 300 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கணுமா? அதுக்கு பதிலாக ஒரு 200 ml கோகோனட் ஆயிலில் கரிஞ்சீரகம் 5 டீஸ்பூன், வெந்தயம் 5 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து போட்டு ஃப்ரை பண்ணி அதை பவுட்ராக்கி 200 ml கோகோனட் ஆயிலில் அதை கலந்து 50 ml கேஸ்டர் ஆயில் அதிலையும் கலந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கோடையில் சம்மரில் அதை 1 hour வச்சு எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலையே நீங்கள் தயாரிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது.